சார் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை இளைய தலைமுறைக்கு வந்து ஒரு ஏற்ற மாதிரியான ஒரு கதை. அதோட டைரக்டர் வந்து அவர் அற்புதமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாரோட லைஃப்லையுமே நடக்கிற விஷயத்த அழகாக வெளில காட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து வெளில சொல்ல மாட்டாங்க விஷயமா, பர்சனலாக விஷயங்களும் சரி, குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள்ன்ட்டு அது அழகாக வெளில காமிச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு கதை தேவையான கதை. டைரக்டருக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இது சொன்ன விதங்கள் வந்து அழகாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நல்லா இருந்ததுங்க. ஃபேமிலி ஸ்டோரிங்க, நல்லா இருந்தது. அதாவது குடிக்கிறவங்க வீட்டு ஃபேமிலி எப்படி இருக்கும், கஷ்டப்பட்டு எப்படி நல்ல முறையில வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எங்க லைஃப் பார்க்குற மாதிரி இருந்தது. நாங்க எப்படி குடியில இருந்து வெளியே வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கோமோ அதே மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, செமையா இருந்ததுங்க. ரியலா பண்ணியிருக்காங்க, செமையா இருந்தது. யாரோட ஆக்டிங்னா ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். நாங்க அழுதுட்டோம். எங்க வாழ்க்கை நடந்த மாதிரி இருக்கு. எங்க சித்தப்பா தான் இறந்தார், குடியால் தான் இறந்தார் எங்க சித்தப்பா. எனக்கு அதெல்லாம் பார்த்து அழுதுட்டோம். சித்தப்பா நல்லா இருக்குதுப்பா படம். ஆம்பளைங்க இது பார்த்தாவது திருந்துட்டோம்ப்பா. நிறைய குடும்பம் அதனால வாழும். குடிக்கிறவங்கலாம் திருந்துவாங்க. ஆக்சுவலா நாங்களும் குடிநோயாளியோட மனைவி தான். இன்னைக்கு எங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னா இந்த ஏஏக்குள்ள வந்துதான். எங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்க இன்னைக்கு ஏஏக்குள்ள வந்தோம். இன்னைக்கு எங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா. இன்னைக்கு ஒரு 8 வருஷத்தை கடந்து இருக்கோம். நாங்க 8 வருஷமா மெடல் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு நாங்க எங்க லைஃப் ஸ்டைல அப்படியே இந்த படத்துல எடுத்திருக்காங்க. எங்க வாழ்க்கை வரலாறு தான் இது. குடிநோயாளின்றவர் அவங்க ரொம்ப பாவம் தான். கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்த முடியும். இதால என் பிள்ளைங்க பாதிச்சுது, நான் பாதிச்சேன். இன்னைக்கு மீட்டிங்குள்ள நான் தொடர்ந்து வந்ததுனால ஏன்னு இருக்கு, அலனால் லேடிஸுக்கும் மீட்டிங் இருக்கு, ஜென்ஸுக்கும் இருக்கு, பிள்ளைங்களுக்கும் இருக்கு. அலட்டின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்தா நல்லா இருக்கும். ஆனா என்னுடைய கருத்து மெயினா வைக்கிறது எல்லாம் குடும்பமா வந்து இந்த படத்தை பார்க்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ. நடிப்புலாம் ரியலா இருக்கு சார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு செகண்ட் பெண்களுடைய ரியல் அப்படியே எடுத்திருக்காங்க. ஒரு குடிநோயாளினா எப்படி இருப்பாருன்றது 100%. ஏன்னா அவரால் குடியை விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் வெளியே வர முடியும். ஸோ நான் மீட்டிங்குள்ள இருந்தா மட்டும்தான் மாற முடியும். டி அடிஷனல் சென்டர்ல போட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன், நான் உத்தமனா இருப்பேன்லாம் முடியாது. நான் தொடர்ந்து மீட்டிங்குள்ள, நாங்க இன்னைக்கு 8 வருஷமா மீட்டிங்குள்ள இருக்கோம் சார். தொடர்ந்து ஒரு நாள் அடிப்படையில தான் வாழ்க்கை. நாங்க கண்டினியூவா போறோம். இது நிறைய ரீச் ஆகணும் மக்களுக்கு. இப்ப நான் உட்காந்து வீட்டுக்குள்ள படம் பார்க்க கூடாது, நான் தியேட்டர்ல வந்து பார்க்கணும், குடும்பமா பார்க்கணும். நிறைய விழிப்புணர்வுகள் வரணும் மக்களுக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வேஸ்ட் ஆகுது. நிறைய பேரை நாங்க பாக்குறோம். விழிப்புணர்வு நிறைய இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ இந்த படத்துக்கு உண்மையாலே ஒரு சல்யூட் தான் நான் சொல்லுவேன். காஞ்சிபுரத்தில் என்ன தினகரன் என்ன டேரக்டர் என்னோட ஃப்ரெண்டு தான். அங்கே வந்துட்டு ஸ்க்ரீன் 2 கம்மியான ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அங்கே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணுது. கம்ப்ளீட்லி மூட் பை த ஃபிலிம். எல்லாரும் இந்த படத்தை கொண்டாடுங்க. தேங்க்யூ. குடியாரங்க வந்துட்டு இந்த என்னன்னா அடிக்ஷன் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அரசாங்கமும் வந்துட்டு மது ஒழிப்பில் ஈடுபடணும். அது சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டெப் எடுக்கணும். படம் நல்லா இருக்கு. குடி ஒரு நோய், அந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் தெரியணுன்ற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் சொல்ற மாதிரி எடுத்திருக்காரு டைரக்டர். நல்லா இருக்கு படம். அப்படி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி அந்த இதில் ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரணும். இல்லை நல்லா இருக்கு படம். சார் படம் சூப்பராக இருக்குது சார். சார் இது வந்து ஒரு பொதுநலத்தோடு எடுத்திருக்காரு சார். அவர் வந்து படத்தை வந்துட்டு பெருசாக இட்டு கொடுக்கணும் அப்படின்னாங்க கிடையாது. அதாவது பொதுநலத்தோடு அவர் எடுத்திருக்காரு. குடியால் கஷ்டப்படுறவங்க அவங்க எப்படி மீண்டு வரணும், அந்த குடியால் அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுது, எல்லாமே நல்லா தெளிவாக கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் சார். அரசாங்க விழிப்புணர்வு அரசாங்கம் தான் சரி எடுக்கணும். அவர் வந்து சும்மா, ஏன்னா அரசாங்கத்தை பற்றி நம்ம பகச்சின்னு பண்ண முடியாதுன்றது அவர் சிம்பிளாக சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. ஸோ அதான் குடி அதான் எப்படி திருத்தாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது ஆரம்பத்தில் குடி வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்ட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க.
ஸோ அவங்க மீண்டு எப்படி வராங்க அப்படின்னு தான் நல்லா இருக்கு. கடைசியில் வந்து நல்லா முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஹீரோயின் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. உண்மையிலே வந்து அந்த ராக் பாட்டம், அந்த அடிமட்டம் போயிட்டு அவங்க எப்படி வாழ முடியும் அப்படின்ட்டு கடைசியில் அவங்க வெளில வர ஸ்டோரியும் காமிச்சிருக்காங்க. ஒரு அமைப்பு மூலியமா அதுவும் வெளில வந்திருக்கு. ஏன்ற ஒரு அமைப்பு மூலியமா அவங்க ஒரு மீட்டிங் போய் அட்டன் பண்ணி எப்படி வாழ்ந்திருக்காங்க. ஸோ உண்மையிலே நல்லா எடுத்து